முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்படவுள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் குறித்து அரசு கூடுதல் தலைமைச் செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் இதை துவங்க இருக்கிறார்கள். இந்த கேம்ப்ல இன்னொன்று நம்ம ஒட்டுமொத்தமாக 1254 கேம்புகள் 256 கேம்புகள் இதில் 1164 கேம்புகள் 388 சுகாதார யூனிட் 388 சுகாதார யூனிட்ல 3 ஒரு ஒன்றியத்துக்கு 3 என்ற அடிப்படையிலும் சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலங்கள்லையும் பெரிய 5 மாநகராட்சிகளில் 20 என்ற விதத்திலும் 19 இதர மாநகராட்சிகளில் 57 கேம்புகள் இருக்கும். இதில் என்ன வித்தியாசம்னா கீ சர்வீசஸ் ஒரே இடத்துல டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டா காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் ஸ்கிரீனிங் நம்ம எல்லா இடத்துலையும் பண்றோம். பட் இந்த நோய் கண்டறிவதற்கு அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான சப்போர்ட் சிஸ்டம் இந்த நம்மளோட டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் அதே இடத்தில் ஒரே நாளில் லேப் டெஸ்ட்டும் நம்ம பார் கோடிங் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி ஈவினிங்குள்ளேயே ரிசல்ட் வர மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வசதிகள் என்னன்னா இப்ப நம்ம இதர துறைகள் இருக்காங்க இல்லையா, ஏதாவது காரணத்தில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணல அவங்க, அதற்கான வசதி. அதே மாதிரி 25க்கு மேற்பட்ட மருத்துவர்களும் 200க்கு மேற்பட்ட அலைடு ஹெல்த் சர்வீசஸ் பீப்புளும் அங்க இருக்காங்க, தன்னார்வலர்கள். அப்புறம் சில பகுதிகளில் தானாக வரக்கூடிய ரோட்டரி லைன்ஸ் போன்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னோட டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அந்த ஐடென்டிட்டி கார்டு வேணும் அப்படின்னா அதுவும் அதே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையிலும், அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அவங்களால தான் போக முடிய மாட்டேங்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்கள முகாமில் கூட்டிட்டு வரதுக்கு. அதே மாதிரி நம்ம இடத்துல பல பேர் வேலை செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த வசதி கட்டட தொழில இருக்காங்க பல்வேறு, அதை பத்தி இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே அங்க மல்டி டயர்டா இந்த வசதிகள் நாளை முதல் நடக்கும். அதற்கு மாநில அளவில் கண்காணிப்பு குழு தலைமை செயலாளர் தலைமையில் பல்துறைகள், இது சுகாதாரத்துறையோட மையமாக கொண்டு இருக்கக்கூடிய திட்டமா இருந்தா கூட உங்களுக்கு தெரியுங்க, ஒரு சுகாதாரங்கிறது சோஷியல் டிட்டர்மினன்ட், சமுதாயத்தில் பல குறியீடுகள் சேர்ந்துதான் சுகாதாரம் வருது. அந்த வகையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து 20க்கு மேற்பட்ட அதிகாரிகள் இதை மாநில அளவில் ஆய்வு பண்ணுவாங்க. குறிப்பாக சமூக நலன், ஊரக வளர்ச்சி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பழங்குடியினர், லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மாவட்ட லெவல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்பு தட் இஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சுகாதார அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உள்ள துறைகளோட இந்த இதை பண்ணுவாங்க. கண்காணிப்பு மற்றும் ரியல் டைம் டிராக்கிங், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு இதுல அவங்கள பதிவு பண்ணும்போது அவர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவரோட ரெக்கார்டு அங்க வர மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். வாரந்தோறும் இது ஆய்வு செய்யப்படும். அப்புறம் மாதந்தோறும் இது ஆய்வுக்கு எடுத்தப்பட்டு நோயை வராம தடுக்கிறதுக்கான முதல் முயற்சி வாழ்வாதார மாற்றங்கள். உணவில் ஏதாவது நம்ம சற்றே குறைன்னு சொல்லுவோம், ஏற்கனவே நம்ம உணவு நம்மளோட சுகாதாரத்துறை செயலர் சொன்ன மாதிரி உப்பை சற்று குறை, எண்ணெயை சற்று குறை, சர்க்கரையை சற்று குறை போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள், விழிப்புணர்வு கைடன்சஸ் அதெல்லாமும் சேர்க்கப்படும். அதோட மட்டுமல்லாமல் நம்ம இந்திய மருத்துவம் அதில் வரலாற்று சிறப்பு பல்வேறு நல்ல மருத்துவர்கள் 5 வகையான இந்திய மருத்துவமும் அந்தந்த முகாம்கள்லையும் இருக்கும். ஒரு பக்கம் ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ், உயர்தர சிகிச்சைக்குள்ள நிபுணர்கள், அதற்கு தேவையான உயர்தர எக்யூப்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்திய மருத்துவம் போன்றவை, அப்புறம் அலைடு பீப்புளும் இருப்பாங்க. மற்ற துறைகளும் சர்வீசஸ் கொடுக்கும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம சுகாதாரத்துறை மற்ற துறையோட இணைந்து செயல்படுத்தி வருகிறது. இதுதாங்க எங்களோட முதல் கட்ட. இதற்கான விரிவான பத்திரிகை அறிக்கை எல்லாம் சுகாதாரத்துறை செயலர் போன்றவர்கள் வழங்குவாங்க. மற்ற 2 செக்ரட்டரிஸ் இந்த சிறப்பு முகாம்கள் எல்லாம் நம்மளுடைய ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நம்ம தூய்மை பணியாளர்களையும் அதே போல் நம்மளுடைய லேபர் துறை லேபர் செக்ரட்டரி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக நம்மளுடைய அன்ஆர்கனைஸ்ட் லேபரர்ஸையும் இந்த நம்மளுடைய கேம்புக்கு மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது குறித்து உங்களுடைய துறை சார்பாக தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் உள்ளது. தூய்மைப்பணியாளர் நலவாரியத்தில் சுமார் 3 லட்சம் மக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஆக்குபேஷன் ஹசார்டுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எங்கள் துறையானது இந்த தூய்மை பணியாளர்களை அந்தந்த
ஒர்க்கர்ஸ் மொபிலைஸ் பண்ணி அவங்க வந்து கேம்ப் கொடுக்கிறது என்னோட துறை செயல்படும். தவிர்த்து பழங்குடியினர் நலவாரியத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு பழங்குடியினர் ஜெனடிக் ரிசோர்ஸோட இன்வெஸ்டிகேஷன் அதற்கான சிகிச்சைகளையும் நாங்கள் இந்த திட்டத்தில் வந்து சேரமாயிருக்கிறோம். இதற்காகவும் பழங்குடியை வந்து நாங்கள் வந்து மொபிலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த கேம்ப்ல வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். அனைவருக்கும் நம்மளுடைய தொழிலாளர் நலத்துறை மூலியமாக தொழிலாளர் நலத்துறையின் கீழ் 20 அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்தியிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரியம், அதே மாதிரி தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார்கள் வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர் நலவாரியம், அதே மாதிரி உப்பள தொழிலாளர் நலவாரியம் உள்ளிட்ட 20 தொழிலாளர் நலவாரியங்கள் நம்மளோட துறை மூலியமாக செயல்படுத்திட்டு இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 48,56,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இதுல பதிவு பெற்றிருக்கிறார்கள். தங்களோட தொழில ஈடுபட்டுட்டே இருந்து தங்களுடைய ஹெல்த் வந்து கான்சியஸா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கின்ற ஆக்குபேஷனல் டிசீசஸ் பிரிவென்ட் பண்றதுக்காக முன்கூடியாக பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் இந்த நம்மளுடைய அரசினுடைய சிறப்பு திட்டமான நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்து மூலியமாக ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் வந்து நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு செயல்படுறதுக்காக துறை வந்து நான் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் பார்க்குறோன்னா குவாரி பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் விட்டு நிறைய பேர் வந்து அவருடைய தொழிலில் ஈடுபட்டுட்டு அவரோட ஹெல்த் நெக்லெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு வந்து பிரிவென்டிவ் கேர் வந்து மிக முக்கியமானது. இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்க அனைவருக்கும் நல்ல விழிப்புணர்வு கொடுத்துட்டு மாவட்டந்தோறும் நடத்தக்கூடிய முகாம்கள்